Hi dear students, actually இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Tidsstepin D group of institutions அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஜேஇ கோச்சிங் தராங்க. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் இல்லையா, அவரோட இன்ஸ்டியூஷன் தான், அவர் தான் அதுக்கு ஓனர். ஓகேங்களா, இந்த இன்ஸ்டியூஷனில் நீட் ஜேஇ கோச்சிங் தராங்க. அண்ட் அவர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கோடு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த கோடு யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த இன்ஸ்டியூஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணாங்க அண்ட் என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குது அண்ட் நம்மளோட கோடை யூஸ் பண்ணால் எவ்வளோ உங்களுக்கு ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும், இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த இன்ஸ்டியூஷனை பற்றி சொல்லிடுறேன். அந்த இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 பிரான்ச் வச்சுருக்காங்க. ஒன்று வந்துட்டு மதுரை, இன்னொன்று திண்டுக்கல்ல. நான் மதுரையில் போய் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுவரையும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸில் 447 டாக்டர்ஸை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 28 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜேஇயில் பாஸ் பண்ணி ஐஐடியில் படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே டாப் இன்ஸ்டியூஷனில் படித்த ஃபேக்கல்ட்டிஸ் லைக் ஐஐடி, காந்திகிராம் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படித்த டீச்சர்ஸ் தான் இந்த இன்ஸ்டியூஷனில் நம்மளுக்கு டீச் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்கன்னா, நானும் தான் அந்த இன்ஸ்டியூஷனில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ஸோ எனக்கும் தெரியும், நானும் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா, சரி, ஓகே. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆன்லைன் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் ஆப் வழியாக டீச் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட செக்யூரிட்டி தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் அது. ஆஃப்லைன் கோர்சஸும் இருக்குது. ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணலாம். அதுதான் பெஸ்ட்டு ஆன்லைனில் படிக்கிறத விட. அவங்களுக்கு வந்து செப்பரேட் ரூம்ஸு, ப்ராப்பர் ஃபுட்டிங்ஸ், இது எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு கோர்ஸை பற்றியும் தனித்தனியாக செப்பரேட் டீட்டெயில்ஸ் அடுத்து பார்ப்போம். ஓகே, அவங்க என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இயர் லாங் கோர்சஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்கான கோர்ஸ், அதுக்கடுத்து கிராஷ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் ஜேஇ ரெண்டுத்துக்கும் தான். ஓகேங்களா, ரிப்பீட்டர்ஸ் பேட்சை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை இல்லை திண்டுக்கல் நீங்கள் ஆஃப்லைனில் போயிட்டு அங்கேவே வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட் ரூம்ஸ் இருக்கும். பாய்ஸுக்கு தனி ரூம்ஸ், கேர்ள்ஸுக்கு தனி ரூம்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி ஃபுட் அவங்களே ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெமோ கிளாஸும் ஜாயின் பண்ணலாம். அதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா, 2 டெமோ கிளாஸஸ் தராங்க. மோஸ்ட்லி எந்த இன்ஸ்டியூஷன் இருந்தாலும் ஒரு டெமோ கிளாஸ் தான் தருவாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டெமோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்கு மினிமம் 510 சாப்டர் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 12 பார்ட் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக அந்த பெஸ்ட் டீச்சர்ஸ்கிட்ட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் லாங் கோர்ஸ். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வீக்லி கோர்சஸும் இருக்குது, வீக்கெண்ட் கோர்சஸும் இருக்குது. வீக்லி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்குக்கு 3 கிளாஸஸ் இருக்கும் மினிமம். ஓகேங்களா, வீக்கெண்ட் கோர்சஸ் அப்படின்னா மோஸ்ட்லி சண்டே இருக்கும். சாட்டர்டே எப்போயாவது வைப்பாங்க, அதாவது போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியல, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் சாட்டர்டேயில் கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா, டைமிங்ஸ் வீக்லி கிளாஸோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி 3 கிளாஸஸ் சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு ஈவினிங் 6 PM to 8 PM இருக்கும். வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து சண்டேல மார்னிங் 9 to ஈவினிங் 5 PM மாதிரி இருக்கும். சாட்டர்டேயில் ஒரு வேளை வச்சாங்க அப்படின்னா ஈவினிங் 4 PM to 8 PM மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் மினிமம் 510 சாப்டர் டெஸ்ட், 12 பார்ட் டெஸ்ட், 24 ஃபுல் டெஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டீச்சர்ஸ் தான். ஓகேங்களா, நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கேன். அடுத்து கிராஷ் கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கிராஷ் கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயும் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆஃப்லைனில் வேணும்னாலும் நீங்கள் அங்கேயும் போய் படிச்சுக்கலாம். ஜூம் ஆப்பில் தான். ஓகேங்களா, 60 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட 11th 12th என்டையர் சிலபஸை கவர் பண்ணிடுவோம். அதாவது ஒரே ரிவிஷன் கிடையாது, மினிமம் 2 ரிவிஷனாவது நம்ம பண்ணிடுவோம். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு லெசன் எடுத்திங்கன்னா இதே நீங்கள் 2 ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 டெஸ்ட்டுக்கு மேலே ஒவ்வொரு சாப்டரையும் நீங்கள் எழுதுவீங்க. ஓகேங்களா, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு மினிமம் 510 சாப்டர் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது, 12 பார்ட் டெஸ்ட் இருக்குது, 24 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, டீச்சர்ஸ் சேம் டீச்சர்ஸ் தான், ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியான டீச்சர்ஸ். உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் லைவ் கிளாஸ்லேயே கேட்டுக்கலாம். அது நீங்கள் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, சரி, இப்போ வந்துட்டு அவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸோட ப்ரைஸ் பார்த்துருவோம். இயர் லாங் கோர்ஸ் பார்த்துருவோம். இயர் லாங் கோர்ஸ் அப்படின்னா இப்போ நான் 11th படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு 11th ஃபுல்லாக இருக்கிறது, இல்லை நான் 12th படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு 12th ஃபுல்லாக நான் வந்துட்டு நீட்டோ இல்லை ஜேஇ கோச்சிங்கோ போகிறது. ஓகேங்களா, இதை தான் வந்துட்டு நம்ம இயர் லாங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இயர் லாங் கோர்ஸ் எவ்வளோக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா 18,000, 12th ஸ்டாண்டர்டுக்கு 21,000. ஓகேங்களா, அதாவது அந்த கோடை அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி. ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா
ப்ரைஸ் வந்துட்டு 22,000. இதில் வந்துட்டு போத் 11th and 12th தான் கவர் ஆகி வரும். ஓகேங்களா. கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,500க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்மளோட கோடை இதில் அப்ளை பண்ணிடுவோம். அந்த கோடு என்னென்னு பார்த்துருவோம். கோடு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னா A2ZNEETJEE இதுதான் அந்த கோட். எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், மறந்துடாதீங்க. ஓகேங்களா. இப்போ அந்த கோடை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இயர் லாங் கோர்ஸோட ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறேன். 11th வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18,000க்கு இருந்தது. நீங்கள் அந்த கோடு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு 15,000க்கு கிடைக்கும். அதுவே 12th பார்த்தீங்கன்னா 21,000 இருந்தது. அந்த கோடு அப்ளை பண்ணதுக்கப்புறம் 18,000க்கு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து ரிப்பீட்டர்ஸ் பேட்சோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். 22,000க்கு இருந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 18,000க்கு தான் கிடைக்குது. அதாவது கோடு அப்ளை பண்ணதுக்கப்புறம். கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,500 rupees இருந்தது. நீங்கள் கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 15,500 கிடைக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எஜுகேஷன் போய் சேரணும் அப்படின்றதுக்காக அஃபோர்டபுள் ப்ரைஸில் வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் போனீங்க அப்படின்னா 11th மட்டுமே 40,000 50,000 இந்த மாதிரி வாங்கிடுவாங்க. அந்த 40,000 இருந்தது அப்படின்னா நீங்கள் இங்கே 11th முடிச்சு 12th முடிச்சு கிராஷ் கோர்ஸையும் முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷனில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம். இதில் வந்துட்டு நீங்கள் 11th + 12th இந்த பேக், அப்படி இல்லைனா 11th + 12th + கிராஷ் கோர்ஸ். தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா 12th + கிராஷ் கோர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 to 3 கோர்சஸ் இருக்கிற பண்டில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவான ஆஃபர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து வந்து 2 டெமோ கிளாஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ஃப்ரீயாக டெமோ கிளாஸ் ஆஃபர் பண்ணலாம். கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்துட்டு அந்த கிளாஸில் என்ன பிடிக்கல அப்படின்னு ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா 9498884532 இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணியும் பேசலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணணும், எப்போ இருந்து ஜாயின் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா. கோடை மறந்துடாதீங்க, A2ZNEETJEE. இந்த கோடை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸில் வந்துட்டு நியர்லி ஒரு 3,000 to 4,000 வரையும் ஃபீஸ் கம்மி பண்ணுவாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. நம்பர் மறந்துடாதீங்க. ரிஜிஸ்டர் பண்ணது அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம நாட்கள் வேஸ்ட் பண்ண நம்ம படிக்க வேண்டிய நாட்கள் தான் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா. சரி, ஓகே. கோடு மறந்துடாதீங்க. நம்பர் 9498444532 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டியூஷனோட நேம் Tidsstepin.D Group of Institutions. ஓகேங்களா. மதுரை அண்ட் திண்டுக்கல்ல இருக்குது. Thank you.